அதனால இதுல எத்தனையோ மீடியாக்களை நாங்க அடிமை பண்றோம். அப்ப அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பு துறை மட்டும் தனக்கு சுதந்திரமா இருந்திருக்குமா? அது எப்படி? கங்கை நதி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாருக்கும் சேர்ந்தது தானே. இதில் நான் வெஜிடேரியனே வரலையா? அப்படின்னா ஏன் முஸ்லிம்கள் வரக்கூடாது? சார், கங்கை என்பது கங்காமா என்று பார்க்கப்படுகிறது. புனித மாதாவாக நினைக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க வேண்டாதது எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் டெம்பிளோ அது அங்கேயும் பொருந்தும். இது திட்டமிட்டு தெருவுள் வைப்பது என்பதை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணத்தாங்கிறாங்க. திமுகவை சேர்ந்த பக்தர்களே உபயம் செய்திருந்தாலும் அவர் பேர் இருந்து அவருடைய கம்பெனியோ வேற குறிப்போ இருந்தால் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊழலும் வெளியில தெரியாம மறைக்கிறதுக்கு அதை ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறதுக்கு தான் அந்த குழு, வேற எதுக்குமே கிடையாது. அந்த குழுவினுடைய வேலையே அதுதான். அதனால திஸ் த பார்ட் ஆஃப் இதைத்தான் சயின்டிஃபிக் கரெக்ஷன் அப்படின்னு சொல்றது இதைத்தான். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திமுக வேட்பாளர் நேர்காணலை வெளியிட்ட டிஐபிஆர் அரசு துறையா அறிவாலயத்துறையா என அதிமுக கேள்வி. துறையூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் சிறுவன் உயிரிழப்பு, அண்ணாமலை கண்டனம். கோமலீஸ்வரன்பேட்டை முருகன் கோயில் வாசலில் மாமிச உணவு, கங்கையில் பிரியாணி கழிவுகளை தூக்கி எறிந்த முஸ்லிம்கள். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தேர்தல் நடத்தை விதி என சொல்லி கந்தசஷ்டி கவச கல்வெட்டை மறைத்த HRNCA. பதிவுத்துறையின் முறைகேடுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 5 ஆண்டுகளாக ஒரு புகாரை கூட விசாரிக்கவில்லை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாதன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். முதல் செய்தி, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவித்த உடனே தேர்தல் அந்த நடைமுறைகள் விதிகள் எல்லாம் உடனே அமலுக்கு வந்து விடுகிறது. இப்போ நேற்றைய தினம் டிஐபிஆர், அது ஒரு அரசு செய்தித்துறை, அவங்க பிரைவேட் மெசேஜ்னு சொல்லிட்டு பலருக்கு முரசொலி போன்ற செய்தி ஊடகங்களுக்கு ஒரு செய்தி அமைச்சிருக்காங்க. அதில் திமுக கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் சட்டமன்ற வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடத்துகிறார். அதை ஒரு செய்தியாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அஇஅதிமுகவை சேர்ந்த அவர்கள் ஐடி விங் அதை எடுத்து பார்த்துட்டாங்க. அதை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், இது அரசு துறையா இல்லை அறிவாலயத்துறையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு என்ன சந்தேகம்? அது அறிவாலயத்துறை தான். திமுக அரசாங்கத்தில் எல்லா துறையும் அறிவாலயத்துறை தான். அது ஏதோ அரசு துறை மாதிரி ஒரு கற்பனையே உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். தாராளமா நீங்க போங்க, எலெக்ஷன் கமிஷன்ல கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்க. அதான் நம்ம விரும்புறோம். சார், இங்க யாரா இருந்தாலும் இந்த அரசாங்கத்தில் கொத்தடிமைகளாக இருந்தால்தான் நீங்க அரசு ஊழியர்களாக இருக்க முடியும், அரசு அதிகாரியா இருக்க முடியும், காவல்துறையில வேலை செய்ய முடியும். எல்லாம் வேலை செய்ய முடியாது. இதுக்கு எத்தனை உதாரணம் சொல்றோம். இதே ஸ்ரீ டிவியில எத்தனை இடத்துல காவல் அலுவலர்களை திமுக காரங்க தாக்கினதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்? தைரியம். இவங்க அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் நமக்கு அடிமைகள்ங்கிற தைரியம். எத்தனை தனியார் ஹோட்டல்ல சண்டை போட்டு பார்த்துருக்கோம், அடிச்சு பார்த்துருக்கோம். டீக்கு, பிரியாணிக்கு, முட்டைக்கு. என்ன காரணம்? அரசாங்கம் எங்க அரசாங்கம் சார் அப்படின்னு சொல்றது. உங்களால் ஒரு வேங்க வயலில் என்ன பண்ண முடிஞ்சது? உங்களால் எந்த குற்றத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஏன் எந்த குற்ற நடவடிக்கையும் எடுக்க முடியல? சார், இன்னைக்கு மொத்த மீடியா யார்கிட்ட இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரே ஒரு பெண் நிறுவனம் என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆகையினால் ஒரு பெண் நிறுவனம் எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுன்னு பாருங்க. ஏன்னா எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறதுக்காக பெண்ணுன பேர் வச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இருக்கலாம், அப்படின்னா நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். அழகா ஒரு பேரை வச்சு
PEN பெண். ஆமா, அதை சொல்லிடணும். ஆமாம், PEN பெண். அந்த ஆமாங்க, நீங்க சொன்ன பெண் ரைட்டு தான். அதாவது பாப்புலர் என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் அப்படிதான். இன்னைக்கு அது என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க்கா இல்லை என்ஸ்லேவ்மெண்ட் நெட்வொர்க்கா, யாரை எப்படி அடிமையாக்கணுங்கிற ஒரு நெட்வொர்க்கா அது மாறி இருக்கு. அதனால இதுல எத்தனையோ மீடியாக்களை நாங்கள் அடிமை பண்றோம். அப்ப அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பு துறை மட்டும் தானே சுதந்திரமா இருந்துட முடியுமா? DIPRங்கிறது என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். டைரக்டர். அவங்களுக்கு டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். என்ன வேலை? அரசாங்கத்தினுடைய செய்தியை கொண்டு போகணும். அரசாங்க செய்திங்கிறது என்ன செய்தி? திமுக பண்ணக்கூடிய செய்தி தான் அரசாங்க செய்தி. இதுல அவங்களுக்கு கட்சி வேற திமுக வேறன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவுங்கிறது பிரச்சனை, என்னைக்குமே பகுத்தறிவாளருக்குள்ள பிரச்சனை. இப்போ அது புத்திசாலித்தனமா பிரைவேட் மெசேஜ் அனுப்புறாங்க. யாருக்கு? முரசொலி போன்றவர்களுக்கு. இதை திமுக நடத்தக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு பேச்சுவார்த்தைகளை யாருக்கு என்ன வேணும்னு. இதை DIPR செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ தனியார் டிவி இருக்கு. இது சன் டிவி பண்ணலாம், இதை கலைஞர் டிவி பண்ணலாம். அவங்கெல்லாம் அவங்க டிவி தான், எல்லா டிவியுமே அவங்க அடிமை தான். அப்புறம் ஏன் DIPR இதை பண்ணணும்? அப்படின்னா என்ன செய்தாலும் இவர்களுக்கு அரசாங்கத்தை மிஸ்யூஸ் பண்ணல, அப்யூஸ் பண்ணலன்னா இவங்களுக்கு அரிப்பு தீராது. அரிப்பு தீரவே தீராது. என்ன நான் தானே சொல்லியிருக்கேன், அரசாங்கம் சொல்ல வேண்டாமா நான் சொன்னதை அப்படிங்கிறது ஒரு விதமான அரிப்பு. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு சைக்காலஜி. அதனால DIPR கூப்பிட்டு டைரக்டர் கூப்பிட்டு பா முரசொலிக்கு அனுப்பு, ப்ரைவேட் அனுப்பு. அவன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு பிள்ளைக்குட்டி இருக்கும், டிரான்ஸ்ஃபர் இருக்கு, பிழப்ப பார்க்கணும். IAS IPS ஆஃபீஸர்களே இன்னைக்கு அடங்கி போய் தானே இருக்கிறார்கள். அதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் IAS ஆஃபீஸர் மேல மண் கடத்தல கேஸ் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு SP மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு SP, அதாவது கமிஷனர் ஒருத்தர் போலீஸ் கமிஷனர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா கூட செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு கலெக்டர் சொல்ல மாட்டேங்க, செய்ய மாட்டேங்கிறாரு. எங்கேருந்து வருது இந்த அழுத்தம்? இதே அழுத்தம் தானே DIPRக்கு வந்திருக்க முடியும். அதனால எப்படி வெஸ்ட் பெங்காலில் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரையும் மாத்தினாங்களோ, தேர்தல் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. தமிழகத்துல முதல்ல மாற்ற வேண்டியது யாருன்னா இந்த DIPR டைரக்டர். இதுதான் தேர்தல் கமிஷனுக்கு என்னுடைய வேண்டுகோள். தூக்கி இந்த ஆளை தூக்கி துறப்படுங்க. DIPR இண்டிபெண்டா இயங்கட்டும். இது தேர்தல் கமிஷனுக்கு ஸ்ரீ டிவி சார்பாக நம்பி நாராயணன் என்ற ஆங்கர் வைக்கக்கூடிய வேண்டுகோள். அடுத்த செய்தியாக 2021 திமுக அரசு பொறுப்பேற்றது மே மாதம். அந்த அமைச்சரவையில் பலருடைய அந்த போர்ட்ஃபோலியோவை மாற்றிட்டாங்க. அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்தது, நிர்வாகத்தில் குளறுபடி அப்படின்ட்டு சிலர் பேரை மாற்றினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் மா சுப்பிரமணியன் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் சர்வ வல்லமையுடையனையே இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா திடீர்னு வாக்கத்தான் போவார், திடீர்னு ஜாகிங் போவார், இப்படியே தான் அவரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த துறை சார்ந்த குளறுபடின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ரீ டிவிலேயே நிறைய ஒரு டேட்டாவே போட்டிருக்கோம் சார். அங்கே போனால் தலைவலின்னு போனவங்களுக்கு கண்ணு போச்சு, கைவலின்னு போனவங்களுக்கு இருதயம் போச்சு. இதெல்லாம் அது 2வது ஈரோட்டில் கிட்னி விட்டது. இப்படி பல விஷயங்கள் அதில் நடந்திருக்கு சார். தொடர்ந்து பெரிய குற்றச்சாட்டா பார்க்கக்கூடியது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, இப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. துறையூர் தாலுக்கால கண்ணனூருங்கிற பகுதி ஆரம்ப சுகாதார நிலையம். ஒரு அம்மையார் கதறும் போது அவங்க சொல்றதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு இங்க, ஆனா வைத்தியம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. அர்ஜென்ட்டா அந்த அம்மா பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க வைத்தியம் பார்ப்பதற்கு யாரும் இல்லை. முதலுதவி பார்த்திருந்தா அந்த 4 வயசு பையன் பொழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த அம்மையார் கதறக்கூடிய காட்சி வைரல் ஆயிட்டு இருக்கு. இங்க மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. அந்த பையன் இறந்துடுறான். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த ஆரம்ப கல்விக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் உதயநிதியினுடைய அரட்டை கச்சேரி நண்பர். அதாவது டெய்லி அரட்டை கச்சேரின்னு சிலருக்கு இருக்கும் அந்தந்த குரூப்னு. அது எப்படியோ அப்படி முதல்வனுடைய ஸ்டாலினுடைய அரட்டை கச்சேரி நண்பர் மா சுப்பிரமணியன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தன்னுடைய துறையை பார்க்க மாட்டாரு, உதயநிதியை புகழ்றது, அவர் கூட அலையிறது, அதுதான் அவர் வேலை.
அதே மாதிரி மா சுப்பிரமணியனுக்கும் தன்னுடைய துறையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் கூட எப்படி எப்படி வாக்கிங் போகிறது, எப்படி அவர் கையில் கருங்காலி கம்பை கொடுக்கறது, எப்படி யாரையாவது அந்த வாக்கிங்கில் வர வச்சு ஷூட்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான வேலை மா சுப்பிரமணியத்துக்கு இருக்கிறதாக நான் அறியறேங்க. நீங்கள் அவரை போய் சுகாதாரத்தில் என்ன அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படிங்க நேரம் இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பாவம், அவங்களுக்குலாம் எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையை செய்வாங்களா இல்லை மக்களை பற்றி அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான வசதிகள் இல்லை, மாவட்ட மருத்துவ மையங்களில் தேவையான மருந்துகள் இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு தானேங்க இருக்கான். சொன்னா நமக்கு அது சார் அதெல்லாம் அரசாங்க அதிகாரி பார்த்துப்பாங்க சார். கமிஷன் வந்தால் சப்ளை வரும், சப்ளை இல்லைன்னா கமிஷன் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் போய் ஒரு அமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதுனால இது நடந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அதே மாதிரி தாங்க இப்போ நம்மளுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்விட் போட்டிருக்கிறார். கோயம்புத்தூர்ல புற்றுநோய் தடுப்பு ஊசிக்கான மருந்து அங்கே இல்லை, ஊசி இல்லை அப்படிங்கிறத அவர் போட்டிருக்கிறார். இதுல என்னன்னா, கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுப்பதில், அதாவது மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அதை முதல்ல பயன்படுத்துகிற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுனா என்னங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வியாக அவங்க பண்ணுவாங்க. அதே மாநிலத்தில் தான் மாநில சுகாதார நிலையங்களில் சாதாரண ஜெனரல், சாதாரணம் இல்லை, புற்றுநோய்க்கான மருந்துகள் இல்லை. ஏழை எளியவர்கள் அரசு சொல்ற காரணம் தான் வேடிக்கையா இருக்கு. இந்த பினான்சியல் இயர் முடிய போகுது, தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. சார், தேர்தல் வரப்போகுது, பினான்சியல் இயர் முடிய போகுதுங்கிறது நோய்க்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? ஆஹா, புற்றுநோயான எனக்கு தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது என்று தெரியும் என்ற காரணத்தினால், இந்த பினான்சியர் முடியும் என்ற காரணத்தினால் நான் எந்த மக்களையும் பிடித்து விட மாட்டேன் அப்படி புற்றுநோய் சொல்லுமா? என்னங்க நீங்க மக்களுக்காக வந்திருக்கிறீர்களா இல்லை பினான்சியல் இருக்குன்னா ஒரு வேலை, எலெக்ஷன்னா ஒரு வேலைன்னு சொல்லத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லா நேரத்திலும் டாக்டராக இருக்கக்கூடிய, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்வீஸ் இருக்கணுமா இல்லையா? மருந்து 3 மாசத்துக்கு முன்னாலேயே எடுத்து அதுக்கு இன்டர்ன் போட்டிருக்கணுமா இல்லையா? சப்ளை வந்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு என்ன நீங்க தான் சொல்றீங்க, எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்றீங்க. மாநிலங்களோடு இல்லை மற்ற நாடுகள் கூட போட்டி போடுறோம்னு சொல்றீங்க. ஒரு மருந்து காலியாகுது, அதுக்கு முன்னால இன்டர்ன் போட்டு வாங்க முடியல, அதுக்கு காசு இல்லை, பினான்சியல் இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது. ஆகையினால தான் சொல்லுகிறோம், இது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் விட்டது. ஆனால் டிவியை பொறுத்தளவில் நாம் ஒரு டிபேட் தான் நடத்துகிறோம், இதில் பிரச்சாரம் செய்வதில்லை. ஆனால் மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கேடுகட்ட அரசாங்கம் இனியும் நீடிக்க வேண்டாம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் சார். இந்த கோவில் திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நண்பர்கள் ரோஸ் மில்க்லாம் கொடுப்பாங்க. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி பார்க்குறேன், கோடை காலத்துல நடைப்பயணம் போகக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருக பக்தர்களுக்கெல்லாம் ரோடுலலாம் தண்ணியை பீச்சி அவங்களுக்கு இந்த சூடு தெரியாமல் இருப்பதற்காக தண்ணி அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதை பார்த்தோன்னே சில மீடியாவில் வைரலாக போடுறது, இதுதான்டா தமிழகம், தமிழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நேற்று ஒரு காட்சியை நான் வைரலால் வீடியோவை பார்த்தேன் சார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கோமலீஸ்வரன் பேட்டை, அங்க நாராயண நாயக்கன் தெருன்னு இருக்கு. அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவில் வாசல் அந்த தெருவை அடைத்து இஃப்தார் விருந்து, அங்கதான் அங்க சிக்கன் பிரியாணி எல்லாம் சாயந்தரம் அந்த ரமதான் முடிந்த பிறகு போடுறாங்க. இது பல இந்துக்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோ இப்போ 2 நாளா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கூடவே இன்னொரு செய்தியும் இருக்கு. கங்கையில் இஃப்தார் நோன்பு திறந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு கங்கையிலேயே அதையும் போட்டிருக்காங்க. யோகி அரசு அங்க அது அடுத்த அரை மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் வீடியோவா வந்துருச்சு. இது 2 செய்தியும் எப்படி பாக்குறீங்க? இந்த 2 செய்தியில பொதுவான ஒரு செய்தி,
ஜிஹாத்தி எண்ணம் என்பது ஒரு இஸ்லாமியனை எவ்வளவு வக்கரம் பிடித்தவனாக மாற்றும் என்பதுதான் இருந்துச்சு. நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், இல்ல முகலாயர் படையெடுப்பு காலத்துல பார்த்தீர்கள் என்றால், ஹிந்துக்களை மதமாற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவனை மதமாற்ற முயற்சி பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணலைன்னா கையை காலை பிணையில கட்டி போட்டுட்டு அவன் வாய்க்குள்ள பசுமாமிசத்தை திணிப்பார்கள். இந்த கதையை நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல சுதந்திர போராட்ட காலத்திலையும் இது நடந்திருக்கு. இவன்கள் மேல கோபம் வரணும் என்பதற்காக பசுமாமிசத்தினுடைய அந்த குழப்ப தோட்டால தடவி என்ற கதைகள் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்ப இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, வக்கரம் என்ன இருக்குன்னா, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நிந்தனை செய்வது. திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது? ஒரு எலெக்டட் எம்பி அங்க போய் நின்று நான் மாமிசம் சாப்பிடுகிறேன் பாருன சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டது உண்மையா இல்லையா? அப்ப அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறதுனாலதான் தனக்கு திருப்திங்கிற எண்ணம் யாருக்கு வரும்னா, சாதாரண இஸ்லாமியனுக்கு வராது, ஜிஹாத்தி எண்ணம் புகுத்தப்பட்ட இஸ்லாமியனுக்கு வருகிறது. அப்படித்தான் சொல்றேன். அப்ப அந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறதுனா, அந்த எண்ணம் புகுத்தப்படுகிறது. அப்ப நீங்க சாதாரணமா இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சிவன் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ஜட்ஜு சொல்றாராம், அது எப்படி கங்கை நதி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாருக்கும் சேர்ந்தது தானே, இதுல நான் வெஜிடேரியனே வரலையா? அப்படின்னா ஏன் முஸ்லிம்கள் வரக்கூடாது? சார், கங்கை என்பது கங்காமா என்று பார்க்கப்படுகிறது, புனித மாதாவாக நினைக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க வேண்டாதது பண்ண, எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் டெம்பிளோ அது அங்கேயும் பொருந்தும். அப்ப நீங்க கங்கை என்று பார்க்கும்போது என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறது என்று சொல்லும் போது நீங்க அங்க போய் எப்படி அதை செய்ய முடியும்? அந்த கங்கைக்கு நான் ஆராத்தி காட்டுகிறேன். நீங்க ஹரித்வார் போனா, எல்லா உத்தரப்பிரதேசத்துல போனா, அலகாபாத் போனா, எல்லா இடத்துலயும் அந்த கங்கா ஆராத்திங்கிறது அவ்வளவு ஃபேமஸ். அப்போ அந்த கங்கையை நான் நதியாக பார்க்கிறேன்னு நான் போய் அந்த கங்கையினுடைய கங்கா மாதா மேலையெல்லாம் நான் மாமிசத்தை தடவி குழப்ப தடவேன்னு சொன்னால், இது அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு மத நம்பிக்கை மீதான என்னுடைய தாக்குதல் என்பதுதான். இது கங்கையில போய் நான் சார் இஃப்தார் நடத்துறதுக்கு உங்களுக்கு நிலமே இல்லையா இந்த பூமியில? கேள்வி அதுதான். கங்கை கரையிலேயே இடம் இல்லையா? இல்ல ஊருக்குள்ள இடம் இல்லையா? ஏன் அது போட்டுல போய் சாப்பிட்டு அதை அசிங்கம் பண்ணி அதை வீடியோ பண்ணி அதை போட்டு இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? ரீலுக்காக பண்ணோம். ரீலுக்காக பண்ணாலும் அயோக்கியத்தனம் தானே சார். மோட்டிவ் ஹிந்து நம்பிக்கையை அசிங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். எப்படி திருப்பரங்குன்றத்துல ஒரு எலெக்டட் எம்பி நவாஸ்கனியே பண்ணினாரோ அதைத்தான். ஆனா யோகி அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுத்து விட்டது. இன்னை வரைக்கும் திராவிட மாடல் அரசு நவாஸ்கனியை தொடக்கூட இல்லை. இன்றைய நவாஸ்கனிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கு. நவாஸ்கனிக்கு சப்போர்ட்டா அந்த பக்கத்து தொகுதியினுடைய இடதுசாரி கட்சி எம்பி சு வெங்கடேசன். அவர் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமான பைத்தியக்காரர். எல்லா விஷயத்தையும் பொய்யா சொல்றதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு கற்பனை கட்டி பொய் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளு. எப்படித்தான் மனசுக்குள்ளேயே அவர் மைண்டுக்குள்ளேயே ஒரு லைஃப் ஃபேக்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொய் உற்பத்தி சாலை அந்த மனசுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அவர் போய் உடனே சப்போர்ட் பண்றாரு. இதுதான் அங்க நடக்குது. இங்க என்ன நடக்கணும்? இப்போ கோமலேஸ்வரம் பேட்டை கொஞ்சம் ஹிந்துக்கள் அதிகமாக விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஏரியா. அப்ப அந்த ஏரியால நீங்க சாதாரணமா ஹிந்துக்களுக்கு எதிராக சேட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. பண்ணுகிறார்கள் என்றால் அரசாங்கம் துணை இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி திருப்பரங்குன்றத்துல நவாஸ்கனிக்கு துணை இருந்ததோ, எப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கூட ஜமாத்தே கோர்ட்ல ஃபைல் பண்ணலைன்னா கூட, எப்படி தர்கா கமிட்டியே சண்டைக்கு வரலைன்னா கூட அதை கிளப்பி விட்டு திமுக அரசாங்கம் சொன்னது கூட, இங்க யாரோ அரசாங்கத்துல உள்ளவர்கள் இல்ல திமுகவில் உள்ளவர்கள் தான் இதை குழப்பி விடும். அரசியல் லாபத்துக்காக தேர்தல் வந்தாச்சு, இந்த நேரத்துல இதை பண்ணினா இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படி வரணுங்கிறதுக்காக குழப்பி விட்டு இருக்கிறார்கள். இது ஒண்ணு. இப்ப என்னுடைய கேள்வி அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியில அதிகமானாலே நீங்க ஒரு ஹிந்து ஊர்வலம் போக முடியறதில்ல. ஒரு திருமண ஊர்வலம் போறதுல பிரச்சனை இருக்கு.
ஒரு கோயில் தேர் போறதுல பிரச்சனை இருக்கு, ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போறதுல வச்சிருக்கு. ஒரு சாதாரண கோயில்ல வந்து அந்த கோயில் உற்சவத்துல மேலதாளங்கள் அடிச்சு போறதுல பிரச்சனை இருக்கு. இப்ப மதுரை பக்கத்துல பேரையூர்ல 100 ஆண்டு பழமையான விநாயகர் கூட புனரமைப்பே பண்ண முடியல. புனரமைப்பு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி சண்டைக்கு போறாங்கன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோல அந்த இந்துக்கள்கிட்ட அந்த இஸ்லாமியர்கள் எப்படி சண்டைக்கு போறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவருடைய கோயில் இத்தனை வருஷம் தொழுது வந்ததை அவங்க புனரமைப்பு பண்ணுகிறார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் தாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்துக்களை ட்ரீட் பண்ணிவிட்டு, இந்துக்கள் வந்து இதை ஒத்துக்கொள்ளணும், நாங்கள் வந்து கோயில் வாசல்ல வந்து மசூதி இது மாமிசம் சாப்பிடுவோம்னா என்ன அர்த்தம்? ஆகையினால இந்த மாதிரி இன்டென்ஷனலா தப்பு பண்ணுகிறார்கள்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, ஏன் அந்த இஃப்தார் கறி விருந்தை வந்து நீங்க ஏன் வந்து தெருவில் ஏன் போடணும்? அதுக்கு ஒரு மண்டபம் கிடைக்காதா? இல்லை அதே ஒரு மசூதியில கிடைக்காதா? இல்லை அந்த காம்ப்ளெக்ஸ்ல இடம் இருக்காதா? இஸ்லாமியர்களை காம்ப்ளெக்ஸை வைக்கவில்லையா? அப்படி என்றால் இது திட்டமிட்டு தெருவில் வைப்பது என்பதை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதாங்கிறேன் நான். இப்போ மீரட் முனிசிபாலிட்டி, அதாவது கார்பரேஷன் ஒரு உத்தரவு போட்டு இருக்கிறதாக நான் பத்திரிகையில படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது, கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஆனால் இந்த ரமசான் நேரத்துல எங்களுக்கு தொழுகைக்கு இடமில்லை என்று பொய் சொல்லிக்கிட்டு யாராவது தெருவில் வந்து மொத்தமா உட்கார்ந்து தொழுகை பண்ணினீர்கள்னா எல்லாம் நாங்க போட்டோ எடுக்கிறோம், வீடியோ பண்றோம், ஒருத்தர் கூட அரசாங்கம் பாஸ்போர்ட் தராதுன்னு சொல்லியிருக்காங்க. முனிசிபாலிட்டி பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதை நிறுத்திவிடும். அதைத்தான் சார் செய்யணும். தெருவில் வந்து நீ சாப்பாடு போட்டு பிரியாணி போட்டு முருகன் கோயில் முன்னால போடுவேன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அவங்கள கூட்டு விசாரிச்சு இது வந்து இன்டென்ஷனலா செய்தது, இந்துக்கள் நம்பிக்கை மீது சேற்றை வாரி பூச வேண்டும் என்பதால் செய்தது, அவமரியாதை செய்ய வேண்டும் என்று செய்தது என்பதால் இவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை வந்தா மீரட்டு கார்பரேஷன் பண்ண மாதிரி அப்படின்னா ஒரு பயம் வரும். ஆனா துரதிருஷ்டவசமாக இங்க இருக்கிறது ஜிஹாதிகள் எவாஞ்சலிஸ்டுகளுக்கு சாமரசம் வீசும் கொத்தடிமையான ஒரு அரசாங்கம். தேர்தல் வந்த பிறகு இதை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும் என்ற நம்பிக்கையாக இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் கோவில் சார், இந்த கோவில் உள்ள வந்து கந்தசஷ்டி கவச கல்வெட்டா வச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் விதி அமலுக்கு வந்தது சமயத்திலேருந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தை பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கும் அரசியல் சம்பந்தமா என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா அந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சார். படிச்ச முட்டாள் யாராவது அங்க ஈவோவா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கல்வெட்டு எல்லாத்தையும் எலெக்ஷன் வந்தாச்சு, கல்வெட்டு எல்லாத்துலையும் தரைய போட்டு மறன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கல்வெட்டுல மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு அப்படின்னு ஏதாவது பேர் இருந்திருக்குங்கிறதுனால அதை மறன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் கல்வெட்டுல அப்படி கல்லை பொறிச்சு அப்படி எல்லாத்துலையும் படிச்சு கடைசியில் கீழே உபயதாரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அந்த உபயதாரர் பேர் இருக்கும், அவரு யாருங்கிறது இருக்கும். அதை போய் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுகவை சேர்ந்த பக்தர்களே உபயம் செய்திருந்தாலும் அவர் பேர் இருந்து அவருடைய கம்பெனியோ வேற குறிப்போ இருந்தால் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டபாணி 23வது வட்ட திமுக செயலாளர் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் மறைக்கணும். அது வரைக்கும் அந்த போர்ஷனை மட்டும் மறைச்சா கூட போதுமானது. ஆமா, கந்த சஷ்டி கவசம்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து பாலன் தேவராயன் எழுதியது அப்படின்னு விவரிச்சு சஷ்டியை நோக்க சரவண பவனார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 10 கல்வெட்டு எல்லாத்தையும் திரைய போட்டு ஒட்டினா எனக்கு என்னன்னா, ஈவோக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்களா, இல்லை திருப்பரங்குன்றத்துல அவர் பட்ட பாடு நாமளும் பற்றக்கூடாது அப்படின்னு பயந்து போய் விட்டுறாங்களா, சுய அறிவோட அந்த ஈவோ வேலை பார்த்தாரா அப்படிங்கிறதான் என் கேள்வி. அவரை வந்து உடனடியாக பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு அனுப்பணுங்க.
அரசாங்கம் உடனே தேர்தல் கமிஷன் டக்குன்னு அவரை பிடிச்சி எப்பா கொஞ்சம் கீழ்ப்பாக்கத்தில் போய் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்கப், மென்டல் மெடிக்கல் செக்கப், அதுக்கு அந்த ஈஓவை அனுப்பினா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இல்லை நான் அந்த ஒரு போர்ஷனை மறைக்க சொன்னேன், இவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. எப்படி மறைப்பாங்க? நீங்க சொல்லாம எப்படி மறைப்பாங்க? அப்படி முட்டாள்கள் அவங்க எந்த கோயில்களில் பண்ணியிருப்பாங்க? அப்போ இல்லை என்றால் இந்த ஆளுக்கு அந்த கோயில்ல ஈவோவா இருந்தா கூட டிராவிடியன் ஸ்டாக் ஈவோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் மாற அப்படின்னா நல்ல வேலை. தேர்தல் வந்தாச்சு, தேர்தல் வந்ததுனால இனிமே சாமிக்கு அர்ச்சனையே கிடையாதுன்னு சொல்லாம இருந்தா போதும் நினைக்கிறேன். அர்ச்சனையில நிறைய பேர்லாம் வருது. அந்த பேர்ல திமுக காரங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க, அதிமுக காரங்க இருக்காங்க, அதனால சாமிக்கு அர்ச்சனையே கிடையாது அப்படின்னா ஏதாவது அர்ச்சனை சொல்ல மாதவாய நம கேசவாய நமன்னு சொல்ல 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 இந்த ஊர்ல ஒரு மாதம் இருக்கான், இந்த ஊர்ல ஒரு கேசவம் இருக்கான், அவன் திமுகல இருக்கான், அதிமுகல இருக்கான், அதனால நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பைத்தியக்காரர்களாக இந்த உலகம் மாறி இருக்குமா அப்படின்னு எனக்கு புரியலைங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா, அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் இந்த விளம்பரத்துல இருந்தா வேண்டாம், சிலைகள் மறைக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. யாரு நிறைய சிலை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அது பிரச்சாரமாக மாறாத வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தோடு நடந்து கொண்டோமா என்றால் இல்லை என்பதுதான். அதை அதீதமான திராவிடத்துக்கு அடிமை செய்யும் இது போன்ற ஈவோக்கள் அறநிலைத்துறையில் பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள். எலெக்ஷன் கமிஷன் இவங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, இவங்களெல்லாம் டிராவிடியன் ஸ்டாக்ஸ் என்று பார்த்து இவர்களை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சஸ்பென்ஷன்ல வைக்கணும், சம்பளம் கொடுக்கக்கூடாது. நிறைவு செய்தியாக பத்திரப்பதிவு துறையில நிறைய குளறுபடிகள் நடந்தது, அதை சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க. அந்த குழு எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்சி முடிய போகிறது, 5 ஆண்டுகள் ஆகிறது. இது வரைக்கும் அந்த குழு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் அதை அட்டன் பண்ணி அதை சால்வ் பண்ண மாதிரி தெரியல. இது இன்னைக்கு பத்திரிகையில செய்தியா வந்திருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பத்திரப்பதிவில் லஞ்ச ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு சிறப்பு புலனாய்வுத்துறை அமைக்கப்படும் அப்படின்னு அவங்க 2021 சொன்னாங்க. 23 வரைக்கும் அந்த குழுவே அமைக்கப்படலை. அதுவே 2 வருஷம். அப்புறம் குழு என்னாச்சு 23 அந்த குழு ஆரம்பிச்சாச்சு. இப்ப எலெக்ஷன் வந்தாச்சு. இதுவரைக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டை கூட அது ஆராயவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஒரு இடி சொல்லுது, இல்ல மத்திய ஏஜென்சி சொல்லுது அப்படின்னா உடனே கோர்ட்ல போய் எங்கிட்ட தான் ஒரு குழு இருக்கு, அவங்ககிட்ட ஏன் கொடுக்கணும், நாங்க பார்த்து சொல்லுவோம், எங்க ரெக்கமெண்டேஷன்ல நம்பிக்கை இல்லைன்னா அவங்க உள்ள வரட்டும், நாங்க அனுமதி கொடுக்காம சிபிஐ ஏன் வரணும், இடி ஏன் வரணும், இடி எப்படி எங்களை விசாரிக்கலாம், இப்படிலாம் சண்டை போடணும்னா அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் வேணும். அந்த தடுப்பு சுவர் தான் இவர்கள் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு. ஆனா அந்த புலனாய்வு குழு ஒண்ணுமே செய்யாது. ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா அப்படி வாங்கி வச்சுக்கும், வாங்கி வச்சு அரசாங்கத்துக்கு சொல்லணும், இந்த அமைச்சர் மீது இந்நாள் குற்றம் சொல்லியிருக்கான், அவனை கைய காலை எடுத்துரும். நான் கற்பனைக்கு சொல்றேன், அப்படி சொல்லாது. என்னன்னா ஒரு மிரட்டல் செய்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கட்சியிலேருந்து அவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு. அப்ப எதுக்கு இந்த ஏஜென்சினாலே குற்றம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறுவதற்குத்தான் இந்த ஏஜென்சி. பொருளாதாரத்துக்கு 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி குழு போட்டாங்க. அப்புறம் திட்டக்குழுவுக்கு இன்னொரு 5 பேர் போட்ட ஒரு கமிஷன் போட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு இன்னும் வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? இல்ல 2023 நிறைவு வரைக்கும் கிட்டத்தட்ட 82 குழு போட்டிருந்தாங்க பத்திரிகையில தகவல் வந்தது. ஆமா, எல்லா குழுவும் எதுக்காகனா எந்த ஊழலும் வெளியில தெரியாம மறைக்கிறதுக்கு, அதை ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறதுக்கு தான் அந்த குழு, வேற எதுக்குமே கிடையாது. அந்த குழுவினுடைய வேலையே அதுதான். அதனால திஸ் த பார்ட் ஆஃப் இதைத்தான் சயின்டிபிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்றது. இதைத்தான் எல்லாரும் அந்த சயின்டிபிக் கரப்ஷனுங்கிறதுக்கு இப்போ சுதந்திர போராட்ட காலத்துல காங்கிரஸ் கட்சி ஏன் உதயமானது அப்படின்னு கேட்பாங்க.
காங்கிரஸ் கட்சியை ஏன் ஏபோகியம் ஆரம்பித்தார் என்றால், ஓஹோ அவங்களுடைய அதிருப்தி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடக்கூடாது, நடுவில் ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி வேணுங்கிறதுக்கு தான் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் மேல கோபம் வந்துடக்கூடாதுப்பாங்க. அதே மாதிரி திமுக மேல கோபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது. இதையும் தாண்டி மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடிக்காது, இன்னொரு 37 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போயிடும். இதுதான் உண்மை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாயகம் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.